ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையான ஒரு உவமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நீங்களும் நானும் கொடிகள். ஒரு கொடியை செடியிலிருந்து வெட்டி நறுக்கி எடுத்து விட்டால் அந்த கொடியானது உலர்ந்து போய்விடுகிறது. அந்த கொடியினால எந்த கனியையும் கொடுக்க முடியாது. இலைகள் எல்லாமே உதிர்ந்து கீழே விழுந்து விட்டு அது செத்து போன ஒரு கம்பாக மாறிவிடுகிறது. அதே போலத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு தனியே பிரித்தெடுக்கப்பட்டால் அவன் கனி கொடுக்க முடியாது. அவன் உலர்ந்த மரத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். Dear children of God, the word of God says, if we remain in Jesus and He remains in us, then we will give much fruits. Because the word of God says Jesus is the source of all blessings. When we have the resources or sources from our Lord Jesus Christ, we need to always be united with Him so that we will receive every source of blessings from God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நமக்கு பலன் கொடுக்க முடியாது. Without our Lord Jesus Christ, we will not be able to give much fruits. Unless we are in Christ and Christ is in us, we cannot produce any blessings. We cannot produce any fruit from our life. We will be of no use. People will not respect us. People will not come to us for any kind of counseling or any kind of advice or any kind of blessings, because we are disconnected from Jesus Christ. So we need to make sure that He is the fruitful vine and we are the branches. We need to be united with Him. We need to be connected with Him. We need to remain in Jesus so that we will give much fruits. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கனியற்ற வாழ்க்கை இருக்குமானால் யாருக்குமே நம்ம உதவாதவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம் யாருக்குமே வேண்டாதவர்களாய் மாறிவிடுகிறோம். யாருமே நம்மை தேடி வருவதும் இல்லை. அதுதான் உண்மை. அநேக மக்கள் தங்களுடைய சுயத்தினாலே ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். There are people, they think they can do anything on their own. That is not true. That is not going to happen. It is only by the strength of our Lord Jesus Christ we can do everything. Our Lord God, He wants us to remain in Him. நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு இருந்தால்தான் உலகத்திலே நம்மாலே பயன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திராட்சை செடியில கொடியானது இணைந்திருக்கிறது போல எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க, அவரோடு கூட ஒட்டி கொண்டு இருக்க, அவருக்குள் நிலைத்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளவும், நாங்கள் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் எதையும் நாங்கள் செய்ய முடியும் என்றதான தைரியத்திலும் வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.